ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். வி வேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ARER இதோட பாஸ்ட் தான் வேர். வென் வி வேர் ஸ்மால் சில்ட்ரன் அப்படின்னா நாங்கள் சிறு பிள்ளைகளாக, நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். இந்த வென் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வி வேர் ஸ்மால் சில்ட்ரன் அப்படின்னா நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். வென் வி வேர் ஸ்மால் சில்ட்ரன் அப்படின்னா நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்த பொழுது, நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்த பொழுது சிறந்த நண்பர்களாக இருந்தோம். சரி, அப்புறம் வி பிளேட் டுகெதர் நாங்கள் ஒன்றாக விளையாடினோம். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஈவினிங் அப்படின்னா தினமும் மாலை. அண்டர் த பிக் பன்யான் ட்ரீ, பன்யான் ட்ரீ அப்படின்னா ஆலமரம் அப்படின்னு அர்த்தம். அண்டர் த பிக் பன்யான் ட்ரீ அப்படின்னா பெரிய ஆலமரத்தின் அடியில். அண்டர் அப்படின்னா அடியில் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அடுத்தது, ஒன் டே ஒரு நாள், ஹர் ஃபேமிலி அவளுடைய ஃபேமிலி மூவ்ட் டு எ டிஃபரண்ட் சிட்டி. சரி, இப்ப நல்லா கவனிங்க. MOVE மூவ் அப்படின்ற வார்த்தைக்கு குடிபெயர்வது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. ஹர் ஃபேமிலி மூவ்ட் அப்படின்னா அவளுடைய குடும்பம் குடிபெயர்ந்தது. டு எ டிஃபரண்ட் சிட்டி வேறு ஒரு நகரத்திற்கு. டிஃபரண்ட் சிட்டி அப்படின்னா வேறு நகரம் அப்படின்னு அர்த்தம். ஐ மிஸ்ட் ஹர் வெரி மச் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபார் மெனி லாங் இயர்ஸ் பல நீண்ட ஆண்டுகளாக அப்படின்னு அர்த்தம். HER ஹெர் அப்படின்ற வார்த்தைக்கு அவளை, அவளுடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. சரி, எஸ்டர்டே நேற்று, ஐ சா நான் பார்த்தேன், எ ஃபெமிலியர் ஃபேஸ் ஒரு பழக்கப்பட்ட முகம் அப்படின்னு அர்த்தம். அட் த வில்லேஜ் ஃபெஸ்டிவல், அட் த வில்லேஜ் ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஊர் திருவிழாவில், கிராமத்து திருவிழாவில். எஸ்டர்டே ஐ சா எ ஃபெமிலியர் ஃபேஸ் அட் த வில்லேஜ் ஃபெஸ்டிவல் நேற்று கிராமத்து திருவிழாவில் ஒரு பழக்கப்பட்ட முகத்தை பார்த்தேன். ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னா பழக்கமான முகம், பழக்கப்பட்ட முகம். இட் வாஸ் ஹர் அது அவள்தான். இந்த ஹெர் அப்படின்ற வார்த்தைக்கு அவளுடைய, அவளை அப்படின்னு நீங்க தான் அர்த்தம் சொன்னீங்க. அப்புறம் என்ன இப்போ இட் வாஸ் ஹர் அப்படின்னா அது அவள்தான் அப்படின்னு அர்த்தம் சொல்றீங்க? சில இடங்கள்ல நீங்க இப்படி ஏத்துக்கிட்டு தான் போயாகணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மளால. நாம தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். She looked more beautiful அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தெரிந்தாள். than ever அப்படின்னா எப்பொழுதும் விட. than அப்படின்னா விட அப்படின்னு அர்த்தம். ever அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவள் எப்போதும் விட அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தெரிந்தாள் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் இப்படி எல்லாம் பேச போறது கிடையாது. அவள் முன்பை விட மிகவும் அழகாக தெரிந்தாள் அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதுதான் இது. மனசுல வச்சுக்கோங்க. எவர் அப்படின்னா எப்போதும். டோன்ட் டாக் டு மீ எவர், டோன்ட் டாக் டு மீ எவர் அப்படின்னா என்கிட்ட எப்பயுமே பேசாத அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது, மை ஹார்ட் ஸ்டார்டட் பீட்டிங் எனது இதயம் துடிக்க தொடங்கியது. ஃபாஸ்ட் வேகமாக. வென் அவர் ஐஸ் மெட் எங்களுடைய, அவர் அப்படின்னா எங்களுடைய, நம்முடைய அப்படின்னு அர்த்தம். மீட் இதோட பாஸ்ட் தான் மெட்டு. எங்களுடைய கண்கள் சந்தித்த பொழுது. திரும்பவும் சொல்றேன், வென் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எங்கள் கண்கள் சந்தித்த பொழுது என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. சரி, அடுத்தது, ரெகக்னைஸ் அப்படின்னா அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னு அர்த்தம். ரெகக்னைஸ் இதோட பாஸ்ட் தான் ரெகக்னைஸ்ட். ஷீ ரெகக்னைஸ்ட் மீ அப்படின்னா அவள் என்னை அடையாளம் கண்டு கொண்டாள். இன்ஸ்டன்ட்லி உடனடியாக. அண்ட் மற்றும் கேவ் அ ஹாப்பி ஸ்மைல் ஒரு மகிழ்ச்சியான புன்னகையை தந்தாள், அதாவது சந்தோஷமா பார்த்து சிரிச்சா அப்படின்னு அர்த்தம். ஷீ ரெகக்னைஸ்ட் மீ இன்ஸ்டன்ட்லி அண்ட் கேவ் அ ஹாப்பி ஸ்மைல். சரி, ஐ ரியலைஸ்ட் அப்படின்னா நான் உணர்ந்தேன். மை லவ் ஃபார் ஹர் அவள் மீதான என்னுடைய காதல் had never changed மாறவே இல்லை. தட் என்று ஐ ரியலைஸ்ட் நான் உணர்ந்தேன். இந்த தட் அப்படின்ற வார்த்தைக்கு என்று அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நவ் இப்பொழுது we are walking hand in hand. hand in hand அப்படின்னா கையை கோத்துக்கிட்டு அப்படின்னு அர்த்தம். நவ் இப்பொழுது we are walking hand in hand நாங்கள் கை கோர்த்து நடந்து கொண்டு. sharing our old memories எங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.